திருவனந்தபுரம் ஆனந்தபத்மநாப சுவாமி கோவில் கேரள மாநில தலைநகரான திருவனந்தபுரம் நகரில் அமைந்துள்ளது. இது விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உலக புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்று. இக்கோவிலின் செல்வ ரகசியம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம். கோவில் பாதாள அறைகள். இந்த கோவிலின் அடியில் பல பாதாள அறைகள் உள்ளன. அவை ஆங்கில எழுத்துக்களில் A, B, C, D, E, F என்று அடையாளம் காட்டப்பட்டுள்ளன. 2011 இல் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி A, C, D, E, F அறைகள் திறக்கப்பட்டன. அங்கு ஆயிரக்கணக்கான தங்க சங்குகள், பெரும் அளவில் வைரங்கள், நவரத்தினங்கள், பழங்கால அரபு, போர்ச்சுகீஸ், ரோமன் நாணயங்கள், பெரிய தங்க சிலைகள், சுமார் 30 கிலோ எடை கொண்ட விஷ்ணு சிலை, 1000 கோடி ரூபாய்க்கும் மேல் மதிப்புள்ள செல்வங்கள் கிடைத்தன. இவை அனைத்தும் உலகின் மிகப்பெரிய மத செல்வம் என கருதப்படுகிறது. A, C, D, E, F அறைகள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளன. B அறை இன்னும் திறக்கப்படவில்லை. B அறை மர்மமான பாதாளம். உள்ளூர் புராண கதைப்படி அந்த அறையை ஆனந்த நாகம் காக்கிறது. அந்த அறை கதவின் மீது பாம்பு வடிவ சிற்பங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. யாராவது அதை வலுக்கட்டாயமாக திறக்க முயன்றால் பெரும் அபாயம் ஏற்படும் என்பது மக்கள் நம்பிக்கை. சாஸ்திரங்களில் கூறப்படும் நாகபந்தனம் மந்திரம் தவிர அந்த கதவை திறப்பதற்கான வழி இல்லை எனப்படுகிறது. மக்கள் நம்பிக்கையின்படி அந்த அறையில் அளவிட முடியாத செல்வம் உள்ளது. சிலர் அதை பழைய காலத்தில் மன்னர்கள், பாண்டியர், சேரர், திராவிட வம்ச மன்னர்கள் வைத்த செல்வம் என்கிறார்கள். மற்றவர்கள் அதை தெய்வீக சக்தியால் பாதுகாக்கப்படும் செல்வம் என கருதுகின்றனர். B அறை நாகரகசியம் காரணமாக இந்தியாவின் மிகப்பெரிய தீர்க்கப்படாத மர்மங்களில் ஒன்றாக உள்ளது. நாகபந்தனம் மந்திரம். அந்த அறை பழங்காலத்தில் நாகபந்தனம் என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தால் மூடப்பட்டது என்று நம்பப்படுகிறது. இதன் காரணமாக பாம்பு வடிவ சின்னங்கள் கதவின் மீது பொறிக்கப்பட்டுள்ளன. அந்த அறையை வலுக்கட்டாயமாக திறந்தால் பாம்புகள் பாய்ந்து மக்கள் உயிரிழப்பர் என்ற நம்பிக்கை உள்ளது. அறை திறக்கப்பட்டால் இயற்கை பேரழிவுகள், தீப்பற்றி எரிதல், நாட்டுக்கு அபாயம் போன்றவை நிகழும் என மக்கள் கருதுகிறார்கள். அறிவியலின் பார்வையில் பாதுகாப்பு கதவு. அந்த கதவு மிக பழமையான இரட்டை அடுக்கு கொண்ட இரும்பு கதவாகும். எந்த சாவி சுழுகும் இல்லை. முழுவதும் வெல்டிங் செய்யப்பட்டதை போல கட்டப்பட்டது. விஷவாயு சாத்தியம். பல நூற்றாண்டுகளாக மூடியிருப்பதால் உள்ளே நச்சு வாயுக்கள், பாய்சனஸ் கேசஸ் உருவாகியிருக்கலாம். அதனால் திடீரென திறந்தால் சுவாசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அறையில் மேலும் பெரும் செல்வங்கள், பழைய அரசர்களின் பொக்கிஷங்கள் அல்லது சின்னங்கள் இருக்கலாம். ஆனால் பாதுகாப்பு மற்றும் மத உணர்வு காரணமாக அரசு திறக்கவில்லை. உச்சநீதிமன்றம் மத நம்பிக்கையை மதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. அரசு, கோவில் நிர்வாகம் இரண்டும் சேர்ந்து அந்த அறையை அப்படியே விட்டு விட வேண்டும் என முடிவு செய்துள்ளன.